சொல்லு. என்னத்த சொல்கிறது, பயப்படாமல் சொல்கிறாங்க, பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டிவோர்ஸ் பற்றி பேசுகிறாங்க, பெரிய வார்த்தைகள். ஆமாம், சொல்லு. ஸோ இப்போது டிவோர்ஸுன்றது மேக்ஸிமம் வந்து வாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. எதனால் அப்படின்னா, ஒரு டிவோர்ஸ்க்கான ஸ்டேஜ் போகிறாங்க ஒரு கப்புள் அப்படின்னா அதுக்கு மேஜர் காரணம் ஈகோ டச்சிங்காக இருக்கும். இல்லை அப்படின்னும்போது அவங்களுடைய சண்டை சச்சரவு நிறைய விஷயங்கள் டிபெண்ட்ஸ் ஆன். ஓகே, ஸோ டவுரி விஷயமாக கூட இருக்கலாம், இதெல்லாமே இருக்குது. பட் ஆனால் அந்த அளவுக்கு தெரியல எனக்கு விஷயங்கள். பட் ஒரு சில விஷயங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு கப்புளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னும் போது நிறைய சண்டைகள் வரதான் செய்யும். ஸோ சண்டைகள் வரும்போது அட் அ டைம் 2 பேருமே கோவப்படணுன்ற ஒரு விஷயங்கள் உள்ளே வரும்போது தான் அந்த இடத்துல ஈகோ கிளாஷ் ஆகுது. ஸோ உனக்கு மேலே நான் கோவப்படுவேன், எனக்கு மேலே நீ கோவப்படுவேன், நான் தான் வசதி நீ வசதி கிடையாது, அந்த மாதிரி இல்லை. ஸோ வாழ்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஸோ அடிச்சுக்கிறதுக்கு கிடையாது. ஸோ ஒருத்தர் கோவப்படுறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுங்க. அவங்களோட கோவத்துக்கு முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், அவங்க கோவத்துக்கு வேல்யூ கொடுங்க. ஸோ அந்த கோவத்துக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கலன்னும் போது தான் அவங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமாகும். ஸோ அப்படியாச்சு, ஓகே சாரி, ஓகே பொறுமையாக இருன்னு. ஸோ இப்போது அதே மாதிரி தான் 1 to 1 இந்த மாதிரி ஒரு சில விட்டு கொடுத்து போகும்பொழுது உங்களுக்கு அந்த இடத்துலேயே அதோட முடிஞ்சிடும். ஸோ அவங்களே கில்ட்டாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க, ஐயோ நம்ம கோவப்பட்டுட்டோம், நம்ம ஒய்ஃப் மேலே நம்ம ஹஸ்பண்ட் மேலே நம்ம கோவப்பட்டுட்டோம் அப்படின்னும் போது ஒரு கில்ட்டு ஃபீல் ஆச்சுனால அந்த இடத்துல கண்டிப்பாக லவ் வந்து டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த விஷயம் நம்ம பண்ணும்போது அந்த டிவோர்ஸ்ன்ற விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங், காது கொடுத்து கேட்குறது. ஸோ காது கொடுத்து கேட்குறதுன்னும் போது தான் எனக்கும் என்னோடய ஒய்ஃப்க்கும் நிறைய சண்டைகள் வரும். ஸோ தூக்கிடுவா, ஸோ தூங்க மாட்டேன். ஸோ கவனம் எங்கேயோ போயிடும். ஸோ நம்ம அவங்களுடைய வார்த்தைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னும் போது அந்த இடத்துல இருந்தும் சண்டைகள் உருவாகும். அந்த சண்டை வந்து பெரிய லெவலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சண்டைகளை ஸோ விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஸோ இதை மேக்ஸிமம் நம்ம எல்லா விஷயத்துலையும் பண்ணும்போது நம்பணும், விட்டு கொடுத்து போகணும். இந்த 2 விஷயமும் நம்ம பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து சரியாகும், டிவோர்ஸ்ன்ற விஷயத்துக்கு போகாது. ஸோ அது வந்து டிவோர்ஸ்ன்ற விஷயம் வந்து நமக்கு வேணால் அது ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது ஃப்ரீடம் கொடுக்குற விஷயமா இருக்கும். பட் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அதை ஹர்ட் பண்ணும், ரொம்ப கஷ்டப்படுத்தும், நம்ம பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும். ஸோ அதனால் மேக்ஸிமம் அது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அவாய்ட் பண்ணலாம்.